நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் காலத்தால் கரியை கூட வைரமாக மாற்ற முடியும். வெறும் கண்ணாடி துண்டை கூட வைரம் என்று எல்லோரையும் நம்ப வைக்கவும் முடியும். நீங்கள் நம்பியவர்கள் உங்களிடம் நடித்து ஏமாற்றும் போது அதை நீங்கள் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் உங்களை ஏமாற்ற வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவார்கள். கவனமாக இருங்கள். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அதேபோல் நாம் மட்டும் அன்பானவராக இருந்தால் போதாது, நாம் நேசிக்கும் நபரும் அன்பானவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை கெட்டு போகாது. உங்களிடம் ஒருவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச முடியுமா என்று கேட்பது ஒருபோதும் பொழுதுபோக்கிற்காக இருக்காது. அது உண்மையான அன்பின் தேவையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பால் ஒரு யானையை கூட உங்களால் அடக்கிவிட முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் கொண்டு ஒரு எறும்பை கூட உங்களால் பணிய வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நமக்கானவர்கள் என்று நாம் ஏமாந்ததெல்லாம் போதும். நகல் என்று தெரிந்த பிறகு அவர்கள் நகைத்தால் என்ன, நடித்தால் என்ன, கடந்து சென்று விடுங்கள் உங்கள் காயங்களை காயங்களாய் தந்தவர்களையும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், அவசியமில்லாத இடத்தில் அதிகம் பேசாதீர்கள். சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு அவசியமான உறக்கத்தையும் நிம்மதியையும் உங்களிடமிருந்து பறித்துவிடும். சிலருக்கு சொன்னால் புரிந்துவிடும், சிலருக்கு சொல்லாமலேயே புரியும். சிலருக்கு வருந்தினால் புரிந்துவிடும், சிலருக்கு பிரிந்தால் புரியும். வேறு ஒன்றும் இல்லை. உண்மையான அன்பின் அருமைதான் அது. தன் தவறுகளை மூடி மறைத்துவிட்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே பெரிதாக சுட்டிக்காட்டுபவன் மனித வடிவில் வாழும் மிருகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மன வலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பிறகு வரும் தெளிவான முடிவினால் கிடைப்பது. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நாம் சரியான பாதையில் பயணிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போனாலும் கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாகலாம், ஆனால் முடிவு எப்போதும் தன்மையாகத்தான் இருக்கும். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வலிகள் கூட நாளை உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறிவிடலாம். எதையும் கடந்து செல்லுங்கள். வலிகளை கடந்து வலிமையை பெற்று கொள்ளுங்கள். உன் தவறை நீயே உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது நீ தாழ்ந்து போவதில்லை, உயர்ந்து நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கும். எதிர்பார்ப்புகளை நீங்கள் உருவாக்கினால் வாழ்க்கை முழுக்க ஏமாற்றங்கள் மட்டும்தான் பரிசாக கிடைக்கும். நீ யோசிக்காமல் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும். ஒருவரின் கண்ணீரில் மறைந்துள்ள ரணங்களும் வலிகளும் ஏற்கனவே கண்ணீர் சிந்தியவனுக்கு மட்டுமே தெளிவாக புரியும். நீ எவ்வளவு பெரிய ஞானிகளிடம் வாழ்க்கையை சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் சொந்த அனுபவங்களே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது. எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். தேவை உள்ளவரை உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இழப்பதற்கு இனி நம்மிடம் எதுவுமில்லை என்று நினைக்கும் போதுதான் மீண்டும் தொடங்குகிறது நம் வாழ்க்கை. யாரையும் பார்த்தவுடன் அவர்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களுடன் நன்றாக பழகிய பிறகுதான் மனிதர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் புரியும்போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. காலத்தை வீணடிக்காமல் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அனுபவிக்க துவங்குங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று முயற்சிப்பதை நிறுத்திவிடாதே. இங்கு சாதித்த பலரின் தொடக்கமும் ஒன்றுமே இல்லாமல் தான் தொடங்கியது என்பதை மறந்து விடாதே. எப்போதும் நீங்கள் தேவையற்ற விஷயங்களையே அதிகம் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் தேவையான விஷயங்களை யோசிக்க உங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. இங்கு உயர்ந்து நிற்கும் மரங்களெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்து கிடந்தவைகள்தான். விழுந்தால் வருந்தாதே. விழுந்த இடத்திலேயே விருட்சமாக வளரும் தகுதியை பெற்றுக்கொள். நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நல்ல நினைவுகளாக மாறுகின்றன. கடினமான தருணங்கள் நல்ல பாடங்களாக மாறுகின்றன. கடலில் இறங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு உப்பை எடுப்பதற்காக இறங்காதே, முத்தை எடுப்பதற்காக இறங்கு.
கூட்டத்தில் ஒருவராக தவறான பாதையில் செல்வதை விட சரியான பாதையில் தன்னந்தனியாக செல். அங்கு உன் வெற்றியை தடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். நெருங்கியவர்களால் நாம் சந்திக்கும் அவமானங்கள்தான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வெறியை மனதில் வளர்கிறது. நீங்கள் முயற்சி செய்யாதவரை உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. எப்போதும் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் வரும் காலத்தை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றி ஒரு பதக்கத்தை பெற்று தருவதோடு முடிகிறது. தோல்வி பல பாடங்களை கற்றுத்தந்து தொடர்கிறது. எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. சில வழி தவறிய பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. உங்கள் முயற்சிகளில் நீங்கள் 1000 முறை தோல்வியடைந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்வதற்கு சிறிதும் தாமதிக்காதீர்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் ஆரம்பம். உன் திறமையால் வெல்ல முடியாதவரை உன் தொடர் உழைப்பால் வென்று காட்டு. நமக்கு ஏற்படும் தோல்விகள்தான் நம் வெற்றியை தள்ளி வைக்கிறதே தவிர நம் வெற்றியை தடுத்து நிறுத்தவிடவில்லை என்பதை நினைவில் வை. மாற்றம் வேண்டுமெனில் அதை முதலில் உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். உங்களிடம் மாற்றம் ஏற்படாமல் அதை பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது சரியானதல்ல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் தோற்கும் போதும் நாம் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப்போகிறோம் என்பதை மனதில் வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். ஒரு சில வெற்றிகள் கிடைத்து விட்டது என்பதற்காக அங்கேயே தேங்கி நின்று விடாதே. வட்டம் போட்டு வாழ்வது தவறில்லை. ஆனால் அந்த குறுகிய வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து வாழ்வதுதான் மிக பெரிய தவறு. எப்போதும் குழப்பத்தில் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த சூழலிலும் தெளிவாக இருங்கள். சிந்தனைகள் அழகானால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகும். உனக்குள் இருக்கும் தனித்திறமையை உடனே கண்டுபிடி. இல்லையென்றால் கடைசி வரை அடுத்தவன்தான் உன் திறமைக்கு சொந்தக்காரன். உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீ நிமிர்ந்து நடக்கும்போது உன்னை தடுக்கிவிட பலரும் வருவார்கள். எப்போதும் கவனமாக இரு. நீ வெற்றி பெற்றுவிட்டால் யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. தோல்வியடைந்து விட்டால் விளக்கங்கள் சொல்ல நீயே தேவையில்லை. எதிர்மறை எண்ணங்களும் தயக்கங்களும் உனக்குள் இருக்குமானால் உன் வெற்றியை தடுப்பது வேறு யாரும் இல்லை, நீ மட்டுமே. மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன். அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் உங்களின் குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும்.